இந்தியாவிற்கு அதிவேக இன்டர்நெட் சேவை சேட்டலைட் மூலமாக வரப்போவது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, 2015 எலன் மாஸ்கால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் ஸ்டார்லிங்க். இந்த கம்பெனி சிறிய அளவிலான சேட்டலைட்டுகளை உருவாக்கி அதை லோ ஆர்பிடியில் நிறுத்தி அதிவேக இன்டர்நெட் சேவை வழங்குவதுதான் இதன் நோக்கம். 2015 இருந்து 2018 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இதன் தொழில்நுட்பத்தை சோதனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2020 ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவை US மற்றும் கனடாவில் கொண்டு வந்தாங்க. இந்த சேட்டலைட் மூலமா 50 இருந்து 150 Mbps வரலான ஸ்பீட் கிடைச்சது. இந்த சக்சஸ்க்கு அப்புறம் 2021 2023 காலகட்டத்தில் ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா மற்றும் ஏசியாவின் சில பகுதிகளில் இதன் சேவையை தொடங்கினாங்க. அது மட்டுமல்லாமல் இதில் சில தனித்தன்மையான இன்டர்நெட் சேவையும் கொண்டு வந்தாங்க. அதாவது ஸ்டார்லிங்க் ஆர்வி. இது உலகமெல்லாம் டிராவல் பண்றவங்க, கேம்பிங் பண்றவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் தடையில்லா இன்டர்நெட் சேவையை ஸ்டார்லிங்க் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸ்டார்லிங்க் மேரிடைம் கப்பல் மற்றும் சிறிய படகில் வேலை செய்பவர்களுக்கு கப்பல் எங்கெல்லாம் செயிலிங் செய்கிறதோ அங்கெல்லாம் தடையில்லா இன்டர்நெட் சேவை வழங்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்லிங்க் பிசினஸ் பிளான், இது கமர்ஷியல் பிசினஸ்க்கு எங்கெல்லாம் பிராட்பேண்ட் சேவை கொண்டு செல்ல முடியாதோ இவை அந்த மாதிரி பிசினஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய உபயோகமாக இருக்கிறது. 2025 வரை 70 நாட்டில் இதன் சேவையை தொடங்கியிருக்காங்க. ஜூலை 2025 இந்தியாவில் இதன் சேவையை தொடங்கியிருக்காங்க. ஸ்பெக்ட்ரம் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 2025 எண்ட்லையோ அல்லது 2026 தொடக்கத்திலேயோ இதன் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட ஹார்ட்வேர் ரேட்டு, அதாவது மோடம், ரவுட்டர்ஸ், அப்புறம் ஆண்டனா, அதோட ரேட்டு 33,000 ரூபாய் என நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாத வாடகையா 8,600 ரூபாய் வரை நிர்ணயம் செய்திருக்காங்க. இந்த இன்டர்நெட் ஸ்பீட் 25 Mbps இருந்து 220 Mbps வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட விலை மிக அதிகமாக இருந்தாலும் இது கிராமம் போன்ற பிராட்பேண்ட் செல்ல முடியாத இடங்களுக்கு இதன் சேவை மக்களுக்கு பெரிய வாய்ப்பாக அமையும் என்று வருங்காலங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது.